ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாயிற்றுக்கிழமை வச்ச கருவாட்டு குழம்பு நம்ம எப்படி வச்சோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை நான் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தான் வந்து வெந்தயம் கடுகு ரெண்டையும் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயமும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் சரிங்களா, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விடணும். உள்ளி வந்து பொன்னிறமாக மாறணும்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தான் போடணும், ஏன்னா கருவாட்டில் நம்ம உப்பு இருக்கும். அதனால உள்ளிக்கு தேவையான போட்டுடணும். உள்ளி வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கா, அதே அதில் தட்டணும். அப்புறம் 3 வெளுத்துள்ளி, ஒரு 4 பீஸ் வெளுத்துள்ளி போட்டிருக்கேன், அதையும் போட்டு அதில் கிண்டணும். அதுக்கப்புறவு உள்ளி நல்லா வெந்தாச்சுன்னா, உள்ளி நல்லா வெந்த பிறகு தக்காளி போட போகிறோம். 1.5 தக்காளினா, தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ போட்டு அவிச்சு பறவை தின்னுங்க. எனக்கு வந்து 1.5 உள்ளி 1.5 தக்காளி ஓகேவா. சரி போட்டு நல்லா கிண்டவும். நல்ல மை போல் வெந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா ஐட்டம் பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தட்டணும். தட்டிண்டு கிண்டணும். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு, பச்சை வாசனை போன பிறகு நம்ம புளி தண்ணி இருக்கலாம், அதை கரைக்கணும். அது இல்லை, பச்சை வாசனை போட்டுனா அப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி. கருப்பு புளி தான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் கருப்பு புளி தண்ணி ஊற்றினேன். உங்கள்கிட்ட என்ன புளி இருக்கோ அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் சரிங்களா. இனி உப்பு புளி எல்லாம் காரமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கருவாடை போட வேண்டியதாண்ணா. கொஞ்சம் கொதிக்க இது வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கருவாடெல்லாம் போடணும். பாருங்க, நான் என்ன கருவாடு எடுத்து வச்சுருக்கேன்னா துண்டு கருவாடு, சாலை கருவாடு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதெல்லாம் அப்படி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்போ சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.